ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் நண்பா. இது நம்ம QLA சீபோர்ட் சேனல். கேரளா லாட்டரியுடைய சீபோர்டுக்கான கெஸிங் பார்க்க போகிறோம். இன்றைக்கி வெள்ளிக்கிழமை 7/2/2025 நிர்மல் NR 418க்கான கெஸிங் கொண்டு வந்திருக்கோம். முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப சிம்பிளாக கெஸ் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். உங்கள் கெஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திங்க. ஆனால் நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே வின் பண்ணணும், அதான் நம்ம நோக்கம். இதில் ஏமாத்துறதுக்கோ மறைக்கிறதுக்கோ அல்லது நீங்கள் இதை தான் எடுக்கணுங்கிற எந்த கட்டாயம் கிடையாது. உங்களுக்கு வேணும்னா மட்டும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஒருவேளை கெஸிங் எது எனக்கு பிடிபடலை, எனக்கு சீபோர்டுக்கு டெய்லி ஒரு நம்பர் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது. சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன் வேணால் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ போடட்டாலும் சீபோர்டுக்கு ஒரு நம்பர் டெய்லியும் கொடுத்துக்கிட்டுருக்கோம். கட்டாயம் கிடையாது எனக்கு சீபோர்டுக்கு டெய்லி ஒரு நம்பர் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் நம்மளுடைய மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். சில நண்பர்களுக்கு பெல் சிம்பிள் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன். இன்றைக்கி நம்ம வெள்ளிக்கிழமைக்கு பார்க்க போகிறோம். அதனால் வெள்ளிக்கிழமை டு வெள்ளிக்கிழமை ரிசல்ட்டை தான் எக்ஸாம்பிள் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இது எல்லாமே வெள்ளிக்கிழமை ரிசல்ட் நண்பா. கடைசியாக நம்மளுக்கு போன வாரம் வெள்ளிக்கிழமை 374 ரிசல்ட்டு. ஃபுல் ப்ரைஸை பொறுத்த வரைக்கும் 318 374. அதுக்கு முந்தின ட்ரா பார்த்தீங்கன்னா 275. அதுக்கு முந்தின ட்ரா 570 சொல்லிட்டு இது எல்லாமே வெள்ளிக்கிழமை டு வெள்ளிக்கிழமை ரிசல்ட் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஏன்னா நம்ம ஒரு கம்பெனிக்கு ஒரு கம்பெனி ட்ராவில் வர்றதுனால நம்ம அந்தந்த கிழமையை வச்சு கெஸ் பண்ணும்போது தான் நம்மளுக்கு வின்னிங் கிடைக்க அதிகப்படியாக சான்சஸ் இருக்கும். அதனால தான் நம்ம வெள்ளிக்கிழமை டு வெள்ளிக்கிழமை எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இன்றைக்கி வெள்ளிக்கிழமை நிர்மலுங்கிற பேரில் வருது. அதே சனிக்கிழமையாக இருந்துச்சுன்னா நம்மளுக்கு கருணையாங்கிற பேரில் வரும். ஸோ அந்தந்த கம்பெனி பேரை வச்சு கெஸ் பண்ணால் தான் நம்மளால் வின்னிங் எட்ட முடியும். அதனால் யார் நேற்றுக்கான ரிசல்ட்டோ முந்தானத்துக்கு ரிசல்ட்டோ குழப்பிக்காதீங்க. இந்த ட்ராவுடைய எக்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 65D நம்ம டபுள் 8 கூட்டும்போது நம்மளுக்கான சீபோர்ட் நம்பர் கிடைக்குது. இப்போ இந்த ட்ராவுக்கு நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த எக்ஸாம்பிள் பார்த்துடலாம். இங்கே நான் இந்த 7 to 7 கொண்டு வந்திருக்கேன். இதோட ஃபுல் ப்ரைஸ் 5 to 5. இதில் நம்ம எடுக்க போகிறது 5 to இதோட ப்ளஸ் டபுள் 8 எல்லாமே ஸ்ட்ரைட் ப்ளஸ் தான். அதனால் 10க்கு 0 மிச்சம்லாம் ஆட் பண்ண வேண்டாம். 8ஓட 5 கூட்டினோம்னா 3, நீங்கள் 2ஓட 8 கூட்டினோம்னா 0. அப்போ 3 அல்லது 0 நம்மளுக்கு இந்த 7 to 7க்கு அப்புறம் கிடச்சிருக்க சீபோர்ட் அல்லது ஆல் 3 அல்லது 0. இப்போ இந்த 7 to 7க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 570. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 0. அப்போ சீபோர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட இந்த இடத்துல கிடச்சிருக்கிறது நம்மளுக்கு சி மட்டும். ரொம்ப சிம்பிள் தான். ஜஸ்ட்டு நம்ம 65D டபுள் 8 ப்ளஸ் பண்ணுறோம். இப்போ நம்ம 570க்கு பார்க்கலாம். சேம் ஃபார்மெட் தான். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பராக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா ஃபுல்லாக பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இது எல்லாமே ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு மெத்தட் தான். உங்களுக்கு டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கூட நீங்கள் வெள்ளிக்கிழமை டு வெள்ளிக்கிழமை ரிசல்ட் எடுத்து நம்மளோட இந்த எக்ஸை பயன்படுத்தி பாருங்கள். இப்போ நம்ம 570க்கு பார்க்கலாம். இதோட ஃபுல் ப்ரைஸ் 873. இதில் நம்ம எடுக்க போகிறது 87. இதோட நம்ம டபுள் 8 ப்ளஸ் பண்ணிடலாம். ப்ளஸ் 8 and 8. இப்போ இதை கூட்டிடலாம். 8ஓட 8 கூட்டினோம்னா 6. இங்கே 8ஓட 7 கூட்டினோம்னா 5. அப்போ 6 அல்லது 5 நம்மளுக்கு இந்த 570க்கு அப்புறம் கிடச்சிருக்க சீபோர்ட் அல்லது ஆல் 6 அல்லது 5. இப்போ இந்த 570க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 275. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 5. அப்போ சீபோர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட இந்த இடத்துல நம்மளுக்கு சி மட்டும். இப்போ 2 ட்ரா பார்த்துட்டோம். 2 ட்ராவிலையுமே நம்மளுக்கு சி போர்டு இருக்குது நண்பா. போர்டு மாறாமல் அப்படியே இருக்குது. இப்போ அடுத்தடுத்த ட்ரா பார்த்துட்டு இந்த ட்ராவுக்கான கெஸிங் பார்க்கலாம். 275 இதோட ஃபுல் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 603. இதில் நம்ம எடுக்க போகிறது 60. இதோட ப்ளஸ் டபுள் 8. இப்போ இதை கூட்டிடலாம். 8ஓட 6 கூட்டினோம்னா 4. 0ஓட 8 கூட்டினா 8. அப்போ 4 அல்லது 8 நம்மளுக்கு இந்த 275க்கு அப்புறம் கிடச்சிருக்கு சீபோர்ட் அல்லது ஆல் 4 அல்லது 8. இப்போ இந்த 275க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 374. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 4. சீபோர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட இந்த இடத்துல நம்மளுக்கு சி மட்டும். இப்போ 3 ட்ரா முடிஞ்சு 3 ட்ராலையுமே நம்மளுக்கு கண்டினியூஸாக சீபோர்ட் இருக்குது நண்பா. இப்போ 375க்கு பார்க்கலாம். சேம் ஃபார்மெட் தான். இதோட ஃபுல் ப்ரைஸ் 318. இதில் நம்ம எடுக்க போகிறது 31. இதோட ப்ளஸ் டபுள் 8. இப்போ நம்ம இதை கூட்டினோம்னா இந்த ட்ராவுக்கான நம்மளுடைய சீபோர்ட் நம்பர் என்னென்னு தெரியும். ஏன்னா இந்த 374 நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இதுதான் நம்மளுடைய போன வாரம் வெள்ளிக்கிழமை ரிசல்ட்டு. ஸோ இந்த வெள்ளிக்கு நம்மளுடைய கெஸிங் என்னென்னு பார்ப்போம். 8ஓட 3 கூட்டினோம்னா 1. 9ஓட 8 கூட்டினோம்னா 9. அப்போ 1 அல்லது 9 இந்த ட்ராவுக்கு கிடச்சிருக்க சீபோர்ட் நம்பர். சேம் ஃபார்மெட்டை வச்சு தான் நம்ம எடுத்துக்கணும்பா. தனிப்பட்டு எதுவுமே கிடையாது. ஸோ 3 எக்ஸாம்பிள் வச்சு பார்த்தோம். நம்மளுக்கு கண்டினியூஸாக சீபோர்ட் இருக்குது. ஆனால் இன்னும் பெய்ட்ஸ் கிடைக்கல. அதனால் இந்த ட்ராவலில் லக் இருந்தால் பெய்ட்ஸ் கிடைக்க சான்சஸ் இருக்குது. ஸோ சீபோர்டை பொறுத்த வரைக்கும் 1 அல்லது 9 இதை நம்ம அப்படி கீழே எடுத்து எழுதிடலாம். சீபோர்ட்
அல்லது ஆல் போர்ட். 1 9 1 அல்லது 9 இந்த ட்ராவுக்கான சீபோர்ட் நம்பர். உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திங்க. ஸோ சிம்பிளாக தான் கெஸ் பண்ணியிருக்கோம். டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து வெள்ளிக்கிழமை ரிசல்ட் எடுத்து நம்மளுடைய எக்ஸை பயன்படுத்தி பாருங்கள். நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே வின் பண்ணணும், அதான் நம்ம நோக்கம். இதில் ஏமாத்துறதுக்கோ மறைக்கிறதுக்கோ அல்லது நீங்கள் இதை தான் எடுக்கணுங்கிற எந்த கட்டாயம் கிடையாது. உங்களுக்கு வேணும்னா மட்டும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். 1 அல்லது 5 இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங் நம்பராக இருக்குது. ஸோ பெய்ட்ஸ் இன்ன வரைக்கும் வரல. ஸோ லக் இருந்தால் இந்த ட்ராவல் நம்மளுக்கு பெய்ட்ஸுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ பெய்ட்ஸை பொறுத்த வரைக்கும் ஏசி பிசி 1991 9911 இதுதான் இந்த ட்ராவுக்கான நம்முடைய பெய்ட்ஸாக இருக்க சான்சஸ் இருக்கிற நம்பர். ஒருவேளை எனக்கு கெஸ்ஸிங் எதுவும் பிடிபடலை, எனக்கு டெய்லி சீபோர்டுக்கு ஒரே ஒரு நம்பர் மட்டும் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது. சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது ஜாயின் பட்டன். வேண்டாம் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ போடட்டாலும் சீபோர்டுக்கு ஒரு நம்பர் டெய்லியும் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஏதாவது டவுட் இருந்துச்சு, கன்ஃபியூஷன் இருந்துச்சுன்னா மட்டும் நம்ம 2 நம்பர்ஸாக கொடுப்போம். அல்லது நம்ம எப்போதும் போல் ஒரு நம்பர் தான் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு டெய்லி சீபோர்டுக்கு ஒரே ஒரு நம்பர் மட்டும் வேணும்னா நீங்கள் நம்மளுடைய மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். கட்டாயம் கிடையாது. எனக்கு டெய்லி சீபோர்டுக்கு ஒரு நம்பர் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. சில நண்பர்களுக்கு வந்து பெல் சிம்பிள் பக்கத்தில் இருக்குது ஜாயின் பட்டன். ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி கட்டாயம் கிடையாது. உங்களுக்கு டெய்லி ஒரு நம்பர் வேணும்னா நீங்கள் நம்மளுடைய மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். இதுதான் இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங் நம்பர். ஃபுல்லாக பாருங்கள். டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சிம்பிளாக தான் நம்ம எடுத்திருக்கோம். ஸோ 3 எக்ஸாம்பிள் பார்த்துருக்கோம். 3 எக்ஸாம்பிளுமே நம்மளுக்கு வந்து சீபோர்ட் இருக்குது, கண்டினியூஸாக சீபோர்ட் இருக்குது. ஸோ இந்த ட்ரா நம்மளுக்கு பெய்ட்ஸ்க்கான சான்ஸ் அதிகமாக இருக்குது நண்பா. ஸோ பெய்ட்ஸ் வர வாய்ப்புகள் இருக்குது. நம்மளுக்கு பெய்ட்ஸ் செலக்டாலும் இந்த ட்ராவில் நம்மளுக்கு சீபோர்ட் கிடைச்சாலும் அது பெரிய அதிர்ஷ்டம் தான். ரிசல்ட்டுக்கு அப்புறம் பார்ப்போம் இந்த கெஸ் எந்த அளவுக்கு நம்மளுக்கு ஒர்க் அவுட் ஆகுதுன்னு. இந்த ஸ்கிப் பண்ணிட்டு பார்க்குறவங்க மட்டும் ஃபுல்லாக பார்த்துட்டு அதுக்கு மேலே டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா இது எல்லாமே ரொம்ப சிம்பிளான ஒரு மெத்தட் தான் நண்பா. நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், இது எல்லாமே அந்தந்த கம்பெனியை வச்சு கெஸ் பண்ணால் மட்டும் தான் நம்மளால் கெஸ்ஸிங்கை உருவாக்க முடியும். ஸோ இன்றைக்கி வெள்ளிக்கிழமைங்கிறதுனால நிர்மலுங்கிற கம்பெனி, ஸோ நிர்மலை வச்சு இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங் எடுத்திருக்கோம். நிர்மல் டு நிர்மல், அதாவது வெள்ளிக்கிழமை டு வெள்ளிக்கிழமை ரிசல்ட். ஏன்னா வந்து நிறைய நண்பர்கள் வந்து கமெண்ட் பண்ணுறதே நேற்றுக்கான ரிசல்ட் இல்லையே, இது முந்தானத்துக்கான ரிசல்ட் இல்லைன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுறாங்க. அதனால தான் நம்ம ஃபஸ்ட்லேயும் சொல்கிறது, லாஸ்ட்லேயும் திருப்பி சொல்கிறது. இது எல்லாமே வெள்ளிக்கிழமை டு வெள்ளிக்கிழமை ரிசல்ட் நண்பா. ஃபுல்லாக பார்த்துட்டு உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கங்க. இன்றைக்கி வெள்ளிக்கிழமை 7/2/2025 நிர்மல் என்ஆர் 418க்கான கெஸ்ஸிங் பார்த்துருக்கோம். ஃபுல்லாக பாருங்கள். டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஆனால் பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.